இன்னமே நீங்க சந்தோஷமா இருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் தலைவன் பாடுறா, என்ன பண்ணுவான்டா, என் தலைவன் வருவான்டா, என் தலைவன் அப்படிரா இப்படிரா எதுவுமே வேணாம். இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. என்ஜாய். ஏன்னா வந்துட்டேன், சாதாரணமாலாம் வரல, வேற மாதிரி வந்திருக்கேன். இந்த வாட்டி விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். உங்களை இன்னமே நான் தலை குனிய விடவே மாட்டேன், நடக்காது. நம்மளுடைய தமிழ் சினிமா உலக அளவுல தமிழ் சினிமாவை கொண்டு போய் நிறுத்த வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. அதுல ஒரு கடமை எனக்கும் இருக்கு, அதை நான் கண்டிப்பா செய்வேன். நீங்க எனக்காக அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கியாச்சு. இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க சிரிக்கணும். சோ அந்த சோக சீன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே சந்தோஷமான சீனுக்கு வருவோம். சரி, இதெல்லாம் சினிமாலாம் வேணாம், இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம், எதுக்கு இதெல்லாம் நடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்போது இவர் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு, இவர் வரவே மாட்டாருன்றாரு. நானே கஷ்டத்துல இருக்கேன், வெளியில வரல. வீட்டுல இருக்கிறது கூட ஒரு பிரச்சனையா? தட்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா தட்டி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா எனக்கு அது பெருசா நடந்ததே கிடையாது, உங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தட்டி கொடுக்கறதுக்கு என்னைக்குமே ரசிகை மட்டும்தான் என் கூட இருந்திருக்காங்க. ஒரு கிலோ குறைக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏதோ ஜாலியா நீங்க வெயிட் போட்டிருக்கேன்னு இவர் சொல்லிட்டு போயிடுவாரு. நம்ம படத்துக்காக வெயிட் போட்டுருவோம், வெயிட் போட்டோம்னா அடுத்து உடனே எழுதிடுவாங்க, பாத்தீங்களா சிம்பு திருப்பி வெயிட் போட்டு பழைய மாதிரி சுத்திட்டு இருக்காரு, இனிமேல் ஷூட்டிங்லாம் வர மாட்டாரு, முடிச்சிருவாங்க. நம்மளுக்கு பிரச்சனை பண்றதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே. நானே கஷ்டப்பட்டு இப்பதான் எல்லாத்தையும் சரி பண்ணி வந்திருக்கேன். எனக்கு பேர் கிடையாது, எனக்கு துணை கிடையாது. எனக்கு துணை என்னைக்குமே நீங்க தான். இந்த படத்துலயும் நம்மளுக்கு துணை இல்லை, லைஃப்லயும் நம்மளுக்கு துணை இல்லை, அதை பத்தி பிரச்சனை இல்லை. முன்னாடிலாம் ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் உங்ககிட்ட, ஒரு ஃபயரா பேசுவீங்க, பயங்கரமா பேசுவீங்க. ஆனா இப்ப கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா பேசுறீங்க. இந்த மாதிரி அந்த ஒரு ஃபயர் இல்ல, அந்த ஒரு சவுண்ட் இல்ல, அந்த டயலாக் இல்ல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு காரணம் இருக்கு. முன்னாடி நான் பேசுவேன், ஒரு சவுண்டா பேசுவேன், ஒரு ஃபயரா பேசுவேன். அதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க. நானே சொல்லிருக்கேன், வந்து காட்டுறேன்டா, நான் யார் தெரியுமாடா அப்படிலாம் பேசியிருக்கேன், நானே ஒத்துக்கிறேன். ஆனா அதோட காரணம் என்ன அப்படின்றது நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன ஆச்சு இந்த பையனுக்கு, எதுக்கு இப்படி கத்தி பேசிட்டு இருக்கான், ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. பட் என்னன்னாங்க, கஷ்டத்துல இருந்தாங்க. அப்ப எனக்கு எதுவுமே சரியா இல்லைங்க, தட்டி கொடுக்கல, யாரும் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. எல்லாரும் சொல்றாங்க, இனிமே நீ சினிமாலே இவர் இருக்க மாட்டாரு, இவர் கதை முடிஞ்சு போச்சுன்றாங்க, அடுத்து படம் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது பிறந்ததுல இருந்து நடிச்சிருக்கேன். திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடக்குது, வெளியிலயும் பிரச்சனை, உள்ளேயும் பிரச்சனை, இறைவனை நோக்கி போறேன். என்னன்னா இதுன்னும் போது அதை எப்படி வெளில காட்டிக்க முடியும்? நான் கஷ்டத்துல இருக்கேன்னு அந்த நேரத்துல நான் தானே எனக்கு துணையா நிக்க முடியும். அதனாலதாங்க அந்த ஃபயரா பேசுறது, கத்தி பேசுறதுக்கெல்லாம் காரணம் அதான். ஏன்னா என்ன நான் தானே தட்டி கொடுக்க முடியும். அந்த நேரத்துல எனக்கு என் ரசிகனை விட்டா யாருங்க கூட இருந்தா? நான் அப்ப சொன்னது தாங்க இப்பவுமே. இனிமே பெருசா பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, செயல் மட்டும் தாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு வார்த்தை நிறைய யூஸ் பண்றாங்க. அதுல ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு வாட்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோம், முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் வாழ்க்கையில எப்பவுமே நினைக்காதீங்க. ஒரு நாளுமே நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஒரு நாளும் நம்ம மாத்தி தான் ஆகணும். ஒரு நாளும் நம்ம புதுசா நம்மள ஒரு விதமா நம்மள மெச்சூர்டா நம்ம முன்னேறி போகணும். அதனால இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது எனக்கு மட்டும் இல்ல, அது எல்லாருக்குமே தான். ஆனா அது ஒரு நாளும் இருக்கு அப்படின்றத நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். தனித்தன்மையை யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல நம்மள எல்லாரையுமே ஏதோ ஒரு ரூபத்துல யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்க ட்ரெஸ் சரியில்லைன்னு, இல்ல உங்களோட முடி சரியில்லைன்னு, இல்ல உங்களோட அது சரியில்லை, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சோ என்ன ஆகுதுன்னா, நம்ம மத்தவங்களுக்காக நம்மள மாத்திக்கிட்டே இருக்கோம், மத்தவங்களுக்காக நம்ம இழந்துகிட்டே இருக்கோம், மத்தவங்களுக்காக நம்மளுடைய பொய்யான ஒரு முகத்தை வெளில கொண்டு வரோம். அதை விட்டுட்டு என்னோட ரசிகர்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டரை யாருக்காகவும் மாத்திக்காதீங்க. நீங்களா இருங்க.